எனக்கும் ஒருவருக்கும் இடையே சச்சரவு இருக்கின்றது, சண்டை இருக்கின்றது. நான் அமைதியோடு அதனை எதிர்நோக்க வேண்டுமா, கோப உணர்ச்சிகளோடு அதனை நான் எதிர்நோக்க வேண்டுமா? அமைதியை கொண்டு. ஆனால் கோபப்பட்டு பேசுகின்றோம். இது அவர்களுடைய உணர்ச்சியை தூண்டுகிறது. எனக்கு எதிராக எதிரிகள் உருவாகின்றார்கள். பெருமையின் காரணமாகத்தான் நமக்கு அந்த உணர்ச்சிகள் கொண்டிருக்கக்கூடிய கோபத்தோடு பேசக்கூடியதும் மனிதர்களை விரோதமாக பார்க்கக்கூடியதும் பெருமையின் காரணமாக. யாருக்கு அந்த பெருமை கூடாது என்று நம்புவார்கள் என்றால் அந்த பெருமையின் காரணமாக எனக்கு விரோதம் அதிகமாகும். அந்த விரோதம் எனக்கு எந்த காலத்திலும் நன்மையை பெற்று தராது. சுமூகமாக வாழும் வாழ்க்கையை காட்டிலும் விரோதித்து கொண்டு பகைவர்களாக வாழக்கூடிய வாழ்க்கை எந்த காலத்திலும் நிம்மதியோ அமைதியோ தராது. அந்த நிம்மதியும் அமைதியும் இல்லாத வாழ்க்கை சாந்தத்துக்கும் சமாதானத்துக்கும் விரோதமான வாழ்க்கையாகும். உங்களுக்கு அமைதியும் நிம்மதியும் வேண்டும், பகைமையும் வெறுப்பும் வேண்டாம், சண்டை சச்சரவுகள் வேண்டாம், சாந்தம் சமாதானம் வேண்டும். ஒரே சமயத்தில் இரண்டு விஷயங்கள் ஒன்றுக்கு மற்றது விரோதமாக. விரோதத்தை நீக்கிக் கொள்ளுங்கள், சுகத்தை மேற்கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அருள் புரிய போதுமானவன். நன்மைக்கு நன்மைதான் கோழி, தீமைக்கு தீமைதான் கோழி. உங்களுக்கு இரண்டும் கொடுக்கப்பட்டு விட்டது. பெருமையை நீக்கிக் கொண்டால் தவிர, மற்றவர்களை கீழாக பார்க்கும் தன்மையை நாம் நீக்கிக் கொண்டால் தவிர, இன்று எனக்கு கொஞ்சம் வசதிகள் கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக நான் மற்றவர்களிடம் உயர்ந்தவனாக இருக்கின்றேன் என்ற அந்த நினைவு இல்லாமல், அதற்கு பின்னால் ஒரு கவலையை இறைவன் அமைத்திருக்கின்றான். அந்த கவலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து யார் இன்று பயபக்தியோடு பணிந்துவிடுகின்றார்களோ அவர்களுக்கு என்றென்றுமே நீடிக்கக்கூடிய நல்வாழ்க்கையின் பகுதி இருக்கிறது. சத்தியத்தை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை தவிர்த்து கொண்டு அசத்தியத்தின் பக்கம் நாம் செல்லக்கூடிய அந்த பாதையை விட்டும், பெரும்பான்மையான மக்கள் போக்குள்ள அந்த பாதையை விட்டும் நாம் விலகிக் கொள்கின்றோம். நம்முடைய பாவங்கள் என்னவென்றால் குணக்கேடுகள், அவ்வளவுதான். அந்த குணக்கேடுகளுடைய மிக மோசமான குணம் பெருமை. நான் என்ற அந்த குணம், எனக்கு என்ற அந்த குணம், நாம் நமக்கு என்ற அந்த குணம் மாற வேண்டும். அவ்வளவு பேரையும் இறைவன் படைத்தான், அவ்வளவு பேருக்கும் சுகமான உணர்வுகளை அமைத்தான், அவ்வளவு பேருக்கும் எச்சரிக்கைகள் தீமைகள் விலகிக் கொள்ளுங்கள் என்று, அவ்வளவு பேருக்கும் அழகான செய்தி நன்மையான குணங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று, அவ்வளவு பேருக்கும் ஒரே செய்தி அமைத்திருக்கும் பொழுது நான் எப்படி மற்றவர்களை குறை சொல்ல முடியும்? ஆனால் குறைகளோடு பார்க்கின்றோம். அடுத்தவர்களை நிறைவோடு பார்ப்பதற்கு என்னுடைய பெருமை, என்னுடைய பொறாமை எனக்கு இடமளிப்பதில்லை. பெருமையும் பொறாமையும் ஒரு சேர நிலைத்திருக்குமே தவிர ஒன்று மற்றதை விட்டு விலகாது. பொறாமை என்ற அந்த தீய குணம் வெளிப்படையாக அது நமக்காக காட்ட வேண்டியிருக்கும். பெருமை என்ற அந்த குணத்தையும் வெளிப்படையாக காட்ட வேண்டியிருக்கும். இரண்டையும் மறைத்து வைத்தால் ஓரளவுக்கு சிறந்தது. வெளியில் காட்டும் பொழுது வெளிப்படையான பகைமையை நாம் மனிதர்களுக்கிடையே உருவாக்கிக் கொள்கின்றோம், நமக்கு எதிராக. நான் உங்கள் மீது பொறாமைப்படுகிறேன் என்று கூறினால் நிச்சயமாக நீங்கள் என்னை வெறுப்பீர்கள். ஏனென்றால் அந்த பொறாமைக்கண் நமக்கு நல்லதல்ல என்பது யாருக்கும் தெரியும். நான் உங்களை விட உயர்ந்தவன் என்று சொல்லும் பொழுது அந்த பெருமைக்குரிய பேச்சும் எவருக்கும் பிடிக்காது. தன்னைத்தானே அழித்துக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு. பெருமையும் பொறாமையும், என்னை நானே அழித்துக் கொள்ளக்கூடிய பெருமை, மற்றவர்கள் என்னை அடிக்க தூண்டக்கூடிய அந்த பொறாமை, இந்த இரண்டையும் விட்டு விலகிக் கொள்ளுங்கள். அவர்களுடைய பொறாமை எண்ணம் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றிவிடும் உங்களுக்கு எதிராக. கைகால்களை கொண்டு தன்னுடைய முயற்சிகளை கொண்டு அவர்கள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. என்னுடைய பெருமையின் காரணமாக, என்னுடைய பொறாமையின் காரணமாக மற்றவர்கள் வாழக்கூடாது என்ற அந்த எண்ணம் இருக்கும் பொழுது நான் இறைவனுக்கு விரோதி. மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படும் பொழுது இந்த பொறாமை என்பது அவர்கள் சுகமாக இருக்கின்றார்கள், அழகாக இருக்கின்றார்கள், நன்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், வசதியோடு இருக்கின்றார்கள், இது எல்லாம் நீங்கிவிட வேண்டும். அப்பொழுது எனக்கு மனம் அமைதியாகும். இவையெல்லாம் முதலில் நிகழக்கூடியது நமக்குத்தான். உணர்த்த வேண்டி தவறு செய்கின்றீர்கள், பாவமான எண்ணங்களிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்பதற்காக வேண்டி நமக்கு அந்த துன்பமான சூழ்நிலைகள் உருவாகின்றன. இந்த துன்பமான சூழ்நிலைகள் உருவாகும் பொழுது நாம் அறிய வேண்டியது, நாம் மற்றவர்களை பற்றி தவறாக எண்ணிய எண்ணம் இப்பொழுது எனக்கு கேடாக அமைகிறது. இது ஒரு முதல் எச்சரிக்கை. பின்னர் நான் என்னுடைய பாவங்களிலிருந்து விலகாமல் அந்த பெருமை பொறாமையை வைத்திருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மனிதர் மீது பெரிய அளவுக்கு நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் மேலே பொறாமை ஏற்பட்டதோ அல்லது யார் முன்பாக என்னுடைய பெருமையை தலை தூக்கியதோ
இந்த இரண்டுக்கு மட்டும் பாவ மன்னிப்பு கேளுங்கள். அந்த பாவ மன்னிப்பு என்ன? என்னுடைய பெருமையையும் என்னுடைய பொறாமை குணத்தையும் என்னை விட்டும் நீக்குவாயாக. பின்னர் என்ன வேண்டும், கெட்டது நீக்கப்பட்டு விட்டது, என்ன வேண்டும் அப்படிங்கிறத அதற்கு மாற்றாக நாம் நம்முடைய எண்ணத்தை கொண்டு விரும்பாத வரையில் அந்த பெருமையும் பொறாமையும் நீக்கப்படாது.